800 லிட்டர் பால் ஊற்றினா 100 கிலோ சர்க்கரை கிடைக்கும். எத்தனை பேர் தூக்குவீங்க பதம் வந்தோன்னா? இது பதம் வந்தது உடனே 5 பேர் தூக்கணும். அதே சாக்கரியாக கமுத்தவன் இல்லை, கையில் கால் பட்டுட்டு அவ்வளோதான், அப்படியே கலண்டே போயிடும். எலும்பு வரைக்கும் ஒன்றுமே இருக்காது, சதையாக இருக்காது. இப்போ இதை நான் நிற்கிற இடமே அடி தீய எரியுது. மேலே நான் நிற்கிறேன், அடி தீய எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த இடம் சும்மா ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் சக்கை போட்டு தான் நின்றுட்டு இருக்கிறோம். வாரம் ஒரு 70 டன் 80 டன் வாங்குவோம். அது கோடிக்கணக்கில் 70 கிலோ ஒரு 40 ரூபா ரேட் போட்டாலுமே ஒரு 3 கோடி பக்கம் வந்து மாதம் 3 கோடி ரூபாய்க்கு சக்கரை மட்டும் விற்பனை ஆகுது. இது தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய். இந்த எண்ணெய் நாங்கள் போடுறத பதத்துக்கா இல்லைன்னா வராது. சக்கரை வந்து வாயில் போட்டாங்க கொஞ்சமாவது புளிப்புத்தன்மை வரணும். புளிப்புத்தன்மை வந்துன்னா அது கலப்படம் இல்லாதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். உப்பு கரிச்சதுன்னா அது கலப்படம் இருக்குன்னு பண்ணி. இப்போ 4 பேர் வெட்டுறாங்க, பெம்பளையாளுக்கு 4 பேர் உரிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேம கொண்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு வந்துங்க 400 கிலோ சக்கரை தயாரிக்கிற அளவுக்கு கரும்பு வெட்டுவாங்க. இந்த கரும்பை வெட்டி வந்து வேறு எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். எடுத்து கொண்டு போய் ஆலமேட்டில் போடுவாங்க. இப்போ இந்த கரும்பை கொண்டு வந்து இங்கே போட்டுறாங்களா, இந்த கரும்பு கொண்டு வந்து போட்டோன்னா எடுத்து இதில் விட்டு மோட்டாரை போட்டுவிட்டா கரும்பு பால் புளிங்க. பால் புளிஞ்சு இந்த வழியே போக சக்கை வந்து அந்த வழியே வந்துடும். அப்போ இந்த பால் வந்துங்க இந்த வழியும் டியூப் வழியே எப்படியே போச்சுன்னா இந்த இதில் ஸ்டோரு இதில் ஃபுல்லாக நம்பிக்கிங்க. இதில் நம்பின உடனே அப்புறம் எடுத்து இது இப்போ எடுத்து விடணும். இந்த ஓசை கழட்டி இதில் விட்டால் அதுபடி பாவு காய்ச்சணும். இது 2 மணி நேரம் அவங்க இது காய்ச்சறதுக்கு. 2 மணி நேரம் ஆச்சுன்னா அப்புறம் தான் பாவு வரும். இப்போ இது இன்னொரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்துக்கு மேலே அவங்க இது பாவு ஆகிறதுக்கு. பாவான்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பதம் பார்க்கணும். இது மெயின் என்னன்னா தரம் பார்க்குறதுக்கு தெரிஞ்சவங்க தான் பார்க்க முடியும். எல்லாரும் காய்ச்ச முடியாது, எல்லாரும் பார்க்க முடியாது. உடனே பாவை எடுத்து இதில் ஊற்றணும். இதில் ஊற்றி தான் தேய்க்கணும். இது இந்த கொப்பரையில் ஊற்றணும். இவ்வளவு நீட்டாக சுத்தமாக இருக்கணும் கொப்பரை. அப்போ தான் நல்லா இருக்குங்க. அப்புறம் இதில் ஊற்றி தேய்ப்பாங்க. தேய்ச்சி சக்கரை தயாரிச்சு இப்போ பாவு ஆயிடுதுங்களா. பாவானோடனே ஆளுத்தை தூக்கி ஊற்றணும். அது அப்போ தான் ஜாக்கிரதையாக ஊற்றணும். அத்தனை கொதிக்கிற பாவு ஏனாதானெல்லாம் தூக்குனா கையில் பட்டுனா அப்போவே கொப்பலாயிரும், புண்ணாயிரும். அதனால் மெதுவாக தூக்கி அது வருது. இது முட்டை கொடுத்து இப்படியே சாய்க்கணும். சாய்ச்சோம்னா பாவு ஆறிக்கு ஆறு நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆற்றணும். ஆற்றினா பாவு வந்து உணர்ந்துடும். ஒரு 5 நிமிஷம் உணர்ந்த உடனே மறுபடியும் அதை வந்து அந்த முட்டி இருக்குங்களா அது மட்டும் தேய்ச்சிட்டே வரணும். தேய்ச்சிட்டு ஒரு 4 நிமிஷம் 5 டைம் தேய்க்கணும். திருப்பி போட்டு இருக்கணும். அப்படி போட்டால் ஒரு 20 நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் சக்கரை ஆகிறதுக்கு. 800 லிட்டர் பால் ஊற்றினா 100 கிலோ சர்க்கரை கிடைக்கும். எத்தனை பேர் தூக்குவீங்க பதம் வந்தோன்னா? இது பதம் வந்தது உடனே 5 பேர் தூக்கணும். அதே சாக்கரியாக கமுத்தவன் இல்லை, கையில் கால் பட்டுட்டு அவ்வளோதான், அப்படியே கலண்டே போயிடும். எலும்பு வரைக்கும் ஒன்றுமே இருக்காது, சதையாக இருக்காது. இப்போ இதை நான் நிற்கிற இடமே அடி தீய எரியுது. மேலே நான் நிற்கிறேன், அடி தீய எரிஞ்சிட்டு இருக்குது. இந்த இடம் சும்மா ஹீட்டு பயங்கரமாக இருக்குது. நாங்கள் சக்கை போட்டு தான் நின்றுட்டு இருக்கிறோம். வாரம் ஒரு 70 டன் 80 டன் வாங்குவோம். அது கோடிக்கணக்கில் 70 கிலோ ஒரு 40 ரூபா ரேட் போட்டாலுமே ஒரு 3 கோடி பக்கம் வந்து மாதம் 3 கோடி ரூபாய்க்கு சக்கரை மட்டும் விற்பனை ஆகுது. இது தேங்காய் எண்ணெய், சுத்தமான எண்ணெய். இந்த எண்ணெய் நாங்கள் போடுறத பதத்துக்கா இல்லைன்னா வராது. சக்கரை வந்து வாயில் போட்டாங்க கொஞ்சமாவது புளிப்புத்தன்மை வரணும். புளிப்புத்தன்மை வந்துன்னா அது கலப்படம் இல்லாதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். உப்பு கரிச்சதுன்னா அது கலப்படம் இருக்குன்னு பண்ணி.